வாசிங்க எங்கட மகளுக்கு ஒரு பொருத்தமான மருமகன் கிடைக்கிறதுக்கு. பணம் இருக்கணும் என்று கட்டாயம் கிடையாது, கோடீஸ்வரனாக இருக்கணும் என்று கட்டாயம் கிடையாது, சாலிஹான மனிதனாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ஜமானில் பொருத்தமான வாலிபர்களையும் பொருத்தமான ஆண்மகன்களையும் தேடி கண்டுபிடிப்பதற்கு சிரமமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாலிஹான மனிதனாக உலகத்தில் இருந்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், அடிக்கடி பகிர்ந்து கொள்வார்கள், நாங்கள் நபுவத்துடைய காலத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் ஓப்பனாக பேசுவோம். சஹாபாக்களுக்கு மத்தியில், அத்துணை சஹாபாக்களுக்கு மத்தியில் 3 சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அந்த 3 சஹாபாக்களுடைய சிறப்பம்சத்தை எந்த சஹாபிக்கும் அறிந்து கொள்ள முடியாது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பிறந்து 6 வருஷத்தில் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். அன்பு நபியவர்கள் யானை வருடம் பிறந்தார்கள். ஆமோசில் ரசூலுல்லாஹ் பிறந்து 6வது வருஷம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றுகிறார்கள். அல்லாஹ் தஆலா உஸ்மான் என்ற நல்ல மனிதரை பெற்றெடுக்க வைக்கிறான். 6 வருஷம் டிஃபரண்ட். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கிறது 40வது வயது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த டைமத்தில் 34வது வயது. மகளே, நான் இவ்வளவு நேரம் பேசினதுல சுப்ஹானல்லாஹ் நிறைய பண்புகளும் பழக்க வழக்கங்களும் அவருடைய வாழ்க்கை ஹிஸ்டரியும் இருக்கிறது. ஆச்சரியமான பகுதி கண்ணியமானவர்களே, எந்த மனிதனுக்கும் வரலாற்றில் உஸ்மான் இப்னு அஃபானுடைய அந்த குவாலிட்டியை அறிந்து கொள்ள முடியாது. அதுல ஆக பெரிய விடயம் தான் முன்ஃபிகன் ஃபீ சபீலில்லாஹ், படைத்த ரப்புடைய விடயத்தில் மார்க்கத்துக்காக வேண்டி சமூகத்துக்காக வேண்டி தர்மம் கொடுக்கிற விடயத்தில் நம்பர் 1 மனிதனாக இருந்தாரு. அதை முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது. அது எங்களுக்கு தெரியும். தபூக்குடைய யுத்தம் ஹிஜ்ரி 9வது வருஷம், ரோமர்கள் முன்னோக்கி வரக்கூடிய கட்டம். மதீனத்து மண்ணில கண்ணியமார்களே, பொருளாதாரங்கள் வீக்காக இருந்துச்சு. கடுமையான சூடு காலம். சஹாபாக்களுக்கு அன்றாட செலவீனங்களை அவர்கள் எடுத்துக் கொள்வதற்கும் போதுமான பொருளாதாரம் இருக்கவில்லை. ஒரு சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்தாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சஹாபாக்களே, நாங்க தபூக்குடைய யுத்தத்துக்கு போக போறோம். என்னுடைய இந்த வார்த்தையை எல்லாரும் கவனிங்க. மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னah. இந்த நேரத்துல இந்த தபூக்குடைய யுத்தத்தை முன்னோக்குவதற்காக வேண்டிய படை பலம் எங்களுக்கு பொருளாதார பலம் கிடையாது. ஜைஷுல் உஸ்ராவாக இருக்கிறோம். உங்களில் யார் இந்த ஜைஷுல் உஸ்ராவை தயார்படுத்துவதற்குண்டான பொருளாதாரத்தை முன்வைக்கிறார்களோ நிச்சயமாக அவனுக்கு சுவர்க்கம் இருக்குது. இதை கூறி முடிச்ச அடுத்த கணம் கண்ணியமார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அலைய மிஅத்து இப்லின் பி அஹ்லாசிஹா வ அக்தாபிஹா, 100 ஒட்டகங்களை நான் உங்களுக்கு தாரேன். 100 ஒட்டகம் என்றா அந்த 100 ஒட்டகத்துல ஒருத்தன் ஒவ்வொரு ஒட்டகத்திலையும் பிரயாணம் செய்யறதுக்கு தேவையான கட்டுச்சாதனங்களுடன் பொருட்களுடன் நான் உங்களுக்கு தாரேன் யா ரசூலல்லாஹ் என்று உட்கார்ந்துட்டாங்க. 100 ஒட்டகம் கண்ணியமார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்டாங்க, சஹாபாக்களே, யாரு இந்த படையை தயார் செய்வதற்கு உதவி செய்யறாங்களோ அவருக்கு சுவனம் இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு மறுபடியும் எழுதி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இன்னும் ஒரு 100 ஒட்டகம் தருகிறேன். பிஅஹ்லாசிஹா வ அக்தாபிஹா. கண்ணியமார்களே, ஒரு ஆட்டை நாம் சமூகத்தில் பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்றால், ஒரு மாட்டை பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்றால் இன்றைய ரேட் எங்களுக்கு தெரியும். ஒட்டகம் என்பது மாட்டை விட பல மடங்கு ரேட்ல எக்ஸ்பென்சிவ். இன்னும் ஒரு 100 ஒட்டகம் தருகிறேன் என்று காமித்தாங்க. 3வது கட்டம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்களே, இந்த யுத்தத்துக்கு நாங்க போகணும். மறுபடியும் எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் 100 ஒட்டகங்கள் தருகிறேன். ரசூலுல்லாஹ் தன்னுடைய கலெக்ஷனை நிறுத்தல்ல, ரசூலுல்லாஹ் தன்னுடைய வசூலை நிறுத்தல்ல. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு விடுக்கமும் யா ரசூலல்லாஹ் அலைய மிஅத்தைபில் 950 ஒட்டகங்களை அந்த ஒரு மஜ்லிஸில், அந்த சபையில் தபூக்குடைய யுத்தத்தை நடத்துவதற்காக வேண்டி உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் குறித்து முடித்து அடுத்த காலம் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னும் நான் 500 குதிரைகளில் தாரேன்.
950 ஒட்டகங்களும் 500 குதிரைகளும். கனிமகளே, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, இஸ்லாமிய வரலாற்றில் இதே போன்ற ஒரு சதகா கிடையாது. இதே போன்ற ஒரு சதகா இஸ்லாமிய ஹிஸ்டரியில கிடையாது. அவ்வளவு ஆச்சரியமான சதகாவை இஸ்லாமிய வரலாற்றிலேயே மறுக்க முடியாத, மறைக்க முடியாத சதகாவை உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் செய்து வைத்தார்கள். மதீனாவுக்குள்ள ஒரு கிணறு இருக்குது, மதுரமான தண்ணி. கனிமகளே, அந்த கிணத்துல முஸ்லிம்கள் தண்ணியை பாவிப்பாங்க. அந்த கிணறு பிர்ரே ரோமா என்று அழைக்கப்படக்கூடியது ஒரு யூதனுக்குரிய கிணறு. ஒரு முஸ்லிமான மனிதன் சென்றால் பணம் வாங்கித்தான் நீரை கொடுப்பார். சொன்னாங்க, சஹாபாக்களே, யார் அந்த பிர்ரு ரூமாவை வாங்கி வக்ஃப் செய்றாங்களோ ஃபலஹுல் ஜன்னah, மனிஷ்தரா பிர்ரு ரூமத்தி ஃபலஹுல் ஜன்னah, யார் இந்த கிணற்றை வாங்கி தர்மம் செய்கிறார்களோ நிச்சயமாக அவருக்கு சுவனம் இருக்குது. இதை கூறி முடித்த அடுத்த கணவனிமார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு எழுப்பினாங்க. ஒன்றும் பேசவில்லை. அந்த யூதனுடைய கிணற்றுக்கு பக்கத்தில் சென்றார்கள். யூதனை, இந்த கிணற்றினுடைய விலை எவ்வளவு? 35,000 திர்ஹங்களை அந்த தருணத்தில் குறித்துவிட்டு சொன்னார்கள், இந்த கிணற்றை நான் முஸ்லிம்களுக்காக வேண்டி, மதீனத்து மக்களுக்காக வேண்டி நான் வக்ஃப் செய்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். இது ரசூலுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு படிச்சு தந்த பாடங்கள். இது உண்மையிலேயே அன்றைக்கு ஒருத்தர் சொன்னார், ஹசரத், என்னோட மஸ்ஜிதுல ஒரு கலெக்ஷன் பண்ணினோம், கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி பணம் தேவைப்பட்டுச்சு. 10 நிமிடத்தில் அந்த கலெக்ஷன் அது பூர்த்தியாகிவிட்டது. நான் சொன்னேன், அல்லாஹ் அக்பர், இது அன்பு நபி அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை கற்றுக் கொடுத்த பாடங்கள். கனிமர்களே, நாங்க உஸ்மானுடைய தர்மத்தை பற்றி தான் பேசுகிறோம், உஸ்மானுடைய சதகாவை பற்றி பேசுகிறோம். ஒரு நாள் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு கண்ணியமார்களே அந்த சஃப்ல இருந்துட்டு, அந்த முஸல்லா இருந்துட்டு அல்லாஹு அக்பர் என்பதாக தக்பீர் கட்டினாங்க. ரஜுலன் ஆபித் சூரத்துல் பக்ராவை ஆரம்பித்தார்கள். இது சஹீஹான சனத், சஹீஹான ஹதீஸ். சூரத்துல் பக்ராவை ஆரம்பித்த உஸ்மான் அவர்கள் முழுமையாக குர்ஆனை ஓதிக்கொண்டே சென்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மிம்பர் மேடையை சாட்சியாக வைத்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய வரலாற்றில் தெளிவாக கூறப்படுகிறது, சுபஹுடைய அதான் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் முழு குர்ஆனையும் ஒரு ரக்காத்தில் அவர்கள் முடித்து ஹதம் செஞ்சாங்க. ஒரு நைட்ல உஸ்மானுடைய ஹிஸ்டரி இது, உஸ்மானுடைய வரலாறு இது. அன்பார்களே, நான் இந்த இடத்துல இதை மாத்திரம் பேசி முடித்தால் போதாது நினைக்கிறேன். இன்னும் ஒரு பகுதி இருக்குது, அதை நான் பேசி முடித்தால் தான் இது தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கும் நான் கருதுகிறேன். கண்ணியமானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹுடைய சிறப்புகளை நாம் பேசியது போன்று, உஸ்மானுடைய வாழ்க்கை ஹிஸ்டரி நாங்க பேசினது மாதிரி, உஸ்மான் ரசூலுல்லாஹுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய பார்வையில் எவ்வளவு கௌரவமான என்ற விடயத்தை நான் பகிர்ந்து கொண்டது போன்று, உஸ்மானுடைய லைஃப்ல ஒரு பயங்கரமான ஒரு தருணம் இருக்கிறது. மகனே, உஸ்மான் ரலி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை கடைசி காலத்தில் சந்தித்த மகா பெரிய ஃபித்னாக்களும் முசீபத்துகளும், உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் எந்த சஹாபியும் சந்தித்திராத கஷ்டங்களையும் துன்பங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி காலத்தில் அவர்கள் சந்தித்தார்கள். ஒரு நாள் அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வுது செஞ்சுட்டு மஸ்ஜிதுக்கு போனாங்க. சொன்னாங்க, நான் இன்றைக்கு ரசூலுல்லாஹோட தான் இருக்க போறேன். மஸ்ஜிதுக்கு பார்த்தாங்க, நபி அவங்க இல்ல. ஐன ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் எங்க போய் இருக்கிறாங்க? அபு மூஸா ரசூலுல்லாஹ் இப்பதான் வெளியே போனாங்க. வேகமாக, இது சஹீஹ் புகாரியுடைய நரேஷன், வேகமாக அபு மூஸா ஷரீஃப் அவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்களை தீர்த்து எறிந்து செல்லும் பொழுது நபி அவர்கள் ஒரு தோட்டத்துக்குள்ள நுழைகிறார்கள். அப்படியே உள்ளுக்கு போனாங்க. ஒரு டோர் இருந்துச்சு, அந்த தோட்டத்துக்குள்ளால் ஒரு கிணறு இருந்துச்சு. பிர் அரீஸ் என்று சொல்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்ய ஆரம்பித்தார்கள். வுது செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கதவுக்கு பக்கத்தில், அந்த டோருக்கு பக்கத்தில் சொன்னாங்க, அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த தோட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. நான் ரசூலுல்லாஹுடைய அனுமதி இல்லாம யாரையும் விட மாட்டேன். அன்பு நபியர்கள் வுது செஞ்சிட்டு கண்ணியமானவர்களே அந்த கிணத்து கட்டுக்கு மேல போய் அமர்ந்து
ரெண்டு கால்களையும் கிணத்துக்குள்ள விட்டார்கள். கிணத்து கட்டுக்கு மேல அமர்ந்தாங்க. சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வந்து அடைமுறை இருக்குது. குளத்துக்கு மேல, கிணத்துக்கு மேல, ஆத்துக்கு மேல, மலைகளுக்கு மேல அன்பு நபி அவர்கள் அந்த கிணத்து கட்டுக்கு மேல இருந்து தன்னுடைய ரெண்டு கால்களையும் கீழே விட்டாங்க. சலாம் சொல்லிட்டு அந்த கதவுக்கு பக்கத்துல வந்து அமர்ந்துட்டாங்க. ஒரு சத்தம் கேட்குது. யார் வந்திருக்கிறது? அபு மூசா, நான் அபூபக்கர் வந்திருக்கிறேன், கொஞ்சம் நில்லுங்க ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டு உங்களுக்கு நான் பெர்மிஷன் தாரேன். யா ரசூலுல்லாஹ், அபூபக்கர் வந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கருக்கு நீங்க அனுமதி கொடுங்க, உள்ளே வரும் பொழுது அவருக்கு இன்னும் ஒரு விடயத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வபஷ்ஷிருஹு பில் ஜன்னah, சொல்லுங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்தை முடிவு செய்து விட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க உள்ளே நுழைந்து ரசூலுல்லாஹ் அவர்கள் கிணத்துக்கு மேல் அமர்ந்திருக்கிறாங்க. அன்பு நபிக்கு வலது பக்கத்தில் அமர்ந்து அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களை மாதிரி அவரும் கிணற்றில் அமர்ந்து ரெண்டு கால்களையும் தொங்கு விட்டார்கள். கொஞ்ச நேரம் போகல, அடுத்த சத்தம் கேட்டுச்சு. யார் வந்திருக்குது? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்டுட்டு வாரேன். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்து சொன்னாங்க, அபூபக்கருக்கு கூறியது மாதிரி நீங்க சுவனத்தை கொண்டு பஷார சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களை உள்ளே எடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கத்தில் அமர்ந்தாங்க. கனிமர்களே, நான் இந்த வரலாறு பேசுறதுக்கு நீண்ட டைம் எடுக்கும் நினைக்கிறேன். இந்த ஹதீஸுக்கு கீழே அல்லாமா சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே அன்பு நபியுடைய சஹாபாக்களையும் அன்பு நபியுடைய அந்த ரெண்டு தோழர்களுடைய சேர்த்து ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால இந்த மூன்று பேருடைய கபரிஸ்தான்கள் எவ்வாறு இருக்கும் என்ற வெளித்தோட்டத்தை அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே காட்டினான். ரசூலுல்லாஹ் அவர்கள் அடக்கப்பட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அதுக்கு பக்கத்துல உஸ்மான், அதுக்கு பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள். கண்ணியமார்களே, கொஞ்சம் நேரம் போகல, மூன்றாவது சத்தம் கேட்டது. கதவு திறங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அபூ மூசா, இது அபூபக்கர் மாதிரி அல்ல, உமர மாதிரி அல்ல, உஸ்மானுக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சுவர்க்கம் இருக்குது, ஆனால் ஃபபஷ்ஷிருஹு பில் ஜன்னதி அலா பல்வன் துஸீப், இந்த உலகத்தில் யாருமே எதிர்நோக்காத முசீபத்துகளை உஸ்மானாகிய நீங்கள் உலகத்தில் சந்திப்பீர்கள். நுழையும் பொழுது இதனை முன்வைத்த அடுத்த கணம் உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹுல் முஸ்தஆன், நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னால் போய் அமர்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, அன்பு நபியுடைய கடைசி சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாமா இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், வதித்து, நான் விரும்புகிறேன் யாரோடு சஹாபியோடு இந்த தருணத்தில் பேசுறதுக்கு. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் கூட்டிட்டு வரட்டுமா? நபி அவங்க பதில் சொல்லல. ரசூலுல்லாஹ் உமரை கூட்டிட்டு வரட்டுமா? நபியவர்கள் சைலண்டாக இருந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் உஸ்மானை அழைத்து வரட்டுமா? நான் உஸ்மானை அழைத்து வாருங்கள். ரசூலுல்லாஹ் சக்கராத்தில் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சுற்றி வளைத்து அமர்ந்திருக்கிறார்கள். மகளே, உஸ்மானுடைய காதுக்குள்ளால் சில விடயங்களை பேசினார்கள். முழு சஹாபாக்கள் உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டு செல்கிறார்கள், அவர்கள் பேசுகிறார்கள், பகிர்ந்து கொள்கிறார்கள். உஸ்மானுடைய அந்த வெண்மையான உடம்பு, அழகான முகம், அது மாற்றமடைய ஆரம்பிக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்த அந்த சந்தோஷம், அந்த வேகம் இல்லை, உஸ்மானுடைய முழு முகமும் மாற்றமடைந்து விட்டது. இந்த ஹதீஸுக்கு இதைத்தான் சொல்லுவாங்க இவர்களே, கடைசி காலத்தில் உஸ்மானுக்கு அந்த ஃபித்னா ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் கூறினார்களாம், அன்பு நபி அவர்கள் கடைசி தருணத்தில் உஸ்மானோடு பேசிய ரகசியம் இதுதான், உஸ்மானோடு பேசிய சீக்ரெட் இதுதான். ரசூலுல்லாஹ் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அடிக்கடி கூறுவார்களாம், யா உஸ்மான், இன்னல்லாஹ தஆலா சயுகம்மிசுக கமீசன், அல்லாஹ் இந்த உலகத்தில் உனக்கு ஒரு ஆடையை அணிவிப்பான், அந்த ஆடையை நீ கலட்டாது, அந்த ஆடையை நீ கலட்டாது. ஆடை என்றா என்ன? அறிஞர்கள் தெளிவுபடுத்துறாங்க, உஸ்மான், அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்தில் ஹிலாஃபத்தை தருவான், அந்த ஹிலாஃபத்தை நீ விட்டு கொடுக்கிறாரு,
அந்த ஹிலாபத்தை நீ விட்டுக் கொடுக்கிறாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் விட்டுக் கொடுக்கிறாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள். இன்னொரு ஹதீஸில் அணிமர்களே, உஸ்மான் நீ அநியாயமாக உலகத்தில் கொலை செய்யப்படுவாய். சுப்ஹானல்லாஹ். கனிமர்களே, 2.5 வருஷம் ஆட்சி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, 10 வருஷம் ஆட்சி உமருடைய ரலியல்லாஹு அன்ஹு, 12 வருஷம் ஆட்சி உஸ்மான் இப்னு அஃபானுடைய. இந்த 12 ஆட்சியுடைய தருணம் முடிவடைகிறது. உஸ்மான் இப்னு அஃபானுக்கு 83 வயது, 16 வயது. உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்கள் அனைத்தும் பழுத்திருக்குது. உடம்பில் இருக்கக்கூடிய முடிகள் அனைத்தும் சிதைந்து போயிருக்குது. 83வது வயது. இன்னும் ஒரு ரிவாயத்தில் 86வது வயது. கனிமர்களே, இந்த காலகட்டம் முடியும் பொழுதுதான் கடைசியாக இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், நிறைய இஸ்லாமிய வெற்றிகள் ஏற்படுத்தப்பட்டது. நிறைய இஸ்லாமிய வெற்றிகள். மதீனாவில் ஒத்திருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளும் மோசமான சிந்தனையுடையவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை வீழ்த்துவதற்கு திட்டம் போட்டார்கள். 12வது வருஷம் ஆட்சி முடியக்கூடிய தருணத்தில் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள் உருவாக்கிய சதி, அவர்கள் தீட்டிய திட்டம். முஸ்லிம்களே பாருங்கள், உஸ்மான் இப்னு அஃபான் அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறார். தன்னுடைய சாச்சாக்கும் மாமாக்கும் மருமகனுக்கும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்ற வதந்தியை உருவாக்கினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகள் மனுஷனுக்கு வரும். இதை பயன்படுத்தினாங்க. எந்த அளவு கண்ட கனிமர்களே, மக்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் உஸ்மானை பற்றி உள்ள கெட்ட எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சு. எந்த அளவு கண்டா, சில பெண்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் மால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த பணத்தை கையில் எடுத்துவிட்டு, பொருளை கையில் எடுத்துவிட்டு வெளியால் வந்து சொல்லுவாங்களாம், அல்லாஹும்ம பத்தில் அல்லாஹும்ம கய்யிர், இறைவா உஸ்மானுடைய ஆட்சிக்கு கீழாக இருக்கிறது விருப்பம் இல்லை. அவ்வளவு சரி செய்யப்பட்டது. ரசூல் அவர்கள் கூறிய அனைத்து விதமான சிறப்புகளை மறந்து விட்டார்கள். உஸ்மானுக்கு நான் என்னுடைய 3வது மகளையும் திருமணம் முடிச்சு கொடுத்திருப்பேன், உஸ்மானுக்கு சுவனம் இருக்குது என்ற அத்துணை சிறப்பம்சங்களை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு சமூகமும் அவ்வாறு தான். ஒரு மனிதன் சமூகத்தில் பெரும் சேவைகளை செய்துவிட்டு அவனுடைய நலவுகளை பார்ப்பது கிடையாது. ஒரு கெடுதி வந்துவிட்டால் அந்த கெடுதியை மாத்திரம் தான் சமூகம் வைத்து பாராட்டிக் கொண்டிருக்கும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களுக்கு நடந்தது இதுதான். கனிமகளே, அந்த தருணத்தில் தான் இந்த கிளர்ச்சிகள், இந்த சதிகள் தலைவிரிட்டாடி கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல மிகப்பெரிய முனாஃபிக்கான அவனுடைய அடித்தளம், அவனுடைய பேஸ் கனிமகளே, அப்துல்லாஹ் இப்னு சபா, அவனுடைய வம்சம் அது யஹூத் வம்சத்தைச் சேர்ந்தவன். அவன் தலைப்பேற ஆரம்பிச்சான். உலகத்துல முஸ்லிம்களுக்கு பிரச்சனை கியாமத்துடைய நாள் வரைக்கும் அது யாரால தெரியுமா? யஹூதியால. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால யஹூதி இருக்கிறார்கள். யஹூதி இருக்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய சதிக்கு பின்னால் ஒரு யஹூதி இருந்தான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா திட்டத்தை அவன் மேலும் மேலும் அடுத்த கட்டத்தில் கொண்டு போக ஆரம்பிச்சான். ஷாம்ல இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் லெட்டர் அனுப்பினாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களே, இங்க பிரச்சனைகள் முட்டிவிட்டது, உங்களுக்கு எதிரான கிளர்ச்சிகள் ஆரம்பமாகிவிட்டது, இந்த மக்களை உங்களுக்கு எதிராக எழுப்பக்கூடியவர்களை நாம் கொலை செய்யட்டுமா, கத்தல் பண்றோமா அவங்களை? உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, யாரிட மேலையும் கை வைக்க கூடாது. லா தஸ்னஉ பிஹிம் ஷைஆ. மகளே, ஒரு கூட்டம் உருவாகினாங்க. மதீனாவுக்குள்ள நுழைந்தார்கள். மதீனாவுக்குள்ள நுழைந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பற்றி மோசமான செய்திகளை பரப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தருணத்துல தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய 83வது வயதுல மிம்பருக்கு மேல அமர்ந்து தன்னுடைய அனைத்து சஹாபாக்களை மக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, மனிதன் என்ற அடிப்படையில் எனக்கு ஏதாவது தவறு வந்திருந்தா நான் தௌபா செஞ்சு கொள்றேன், நான் தௌபா செஞ்சு கொள்றேன் மக்களே, சுப்ஹானல்லாஹ் என்று அந்த மிம்பர் மேடையில் அழ ஆரம்பித்தார்கள். அங்கு கூடியிருந்த அத்துணை மக்களும் அழுது புலம்பினார்கள். உஸ்மானுடைய இந்த வார்த்தையை கேட்ட கனிமர்களே, அந்த தருணத்தில் உஸ்மானுடைய அந்த பேச்சை கேட்டு முழு மதீனாவும் முழு மக்களும் அமைதி அடைந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். மக்கள் போயிட்டாங்க. ஃபித்னாவை உருவாக்குறதுக்கு திட்டம் போட்டவன் அப்துல்லாஹ் இப்னு சபா 600 பேரை கொண்ட ஒரு படையை உருவாக்கி
ஈஜிப்துடைய பகுதியில் அவர்களை ஒன்று திரட்டி அவன் கூறுகிறான், இந்த ரஜபுடைய மாதத்தில் நாங்கள் உம்ரா செய்ய போறோம் என்று பொய்யான கருத்தை வெளியிட்டு மதீனாவுக்குள்ளான் நுழைகிறான். மதீனாவுக்குள்ளான் நுழைந்த அடுத்த கணம் நாங்கள் 600 பேரும் இணைந்து உஸ்மான் இப்னு அஃபானுடைய ஆட்சியை நாம் கலட்டுவோம். சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா அமீர் முஃமினீன், எங்களுக்கு டைம் தாங்க, இவர்கள் ஒருவரை கூட நாங்க இந்த இடத்துல வைக்க மாட்டோம். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, சஹாபாக்களே, லா யுராகு தமுன் ஃபீ மதீனத்தி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹுடைய பூமியில ஒரு டொட் ரத்தம் கூட விழக்கூடாது. அதை நான் பார்த்துக் கொள்றேன். அந்த 600 பேருக்கு முன்னால போனாங்க, அமைதியாக பேசினார்கள், சஹாபாக்களும் பேசினார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய பேச்சை கௌரவப்படுத்தியவர்கள், நாங்க தௌபா செஞ்சிட்டோம், நாங்க எங்களுடைய மிஸ்ருக்கு, நாங்க ஈஜிப்டுக்கு போயிடுறோம் என்றவர்கள் 600 பேரும் மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள். கனிமகளே, சுப்ஹானல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹுடைய கடைசி தருணம் எவ்வாறு இருந்தது? இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா சதி செய்தான், ஒரு கடிதத்தை எழுதினான். அந்த கடிதத்தில் உஸ்மான் இப்னு அஃபானுடைய அந்த தோரணையில் அந்த கடிதத்தில் சில விடயங்களை பதிவு செய்தான். அவன் ஒரு ஷீலை, ஒரு ஹத்திமை, உஸ்மான் அவர்களுடைய ஷீலை போன்ற ஒரு சீலை உருவாக்கியதில் அவன் முத்திரையிட்டான். மிஸ்ருக்கு, ஈஜிப்டுக்கு போற மாதிரி ஒரு மனிதனை அழைச்சான். இந்த லெட்டரை கொண்டு போ, யாராவது கேட்டா உஸ்மான் தந்திருக்கிறார், இது ஈஜிப்டுக்கு நான் கொண்டு போறேன், அவ்வளவுதான். மகளே, அந்த லெட்டருக்குள்ளால் இருந்தது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எழுதியது போன்று ஈஜிப்துடைய அமீர், ஈஜிப்துடைய அமைச்சர் இந்த லெட்டர் கிடைச்சிட்டா மதீனாவுக்குள் நான் நுழைஞ்சி 600 பேரை நான் ரிட்டர்ன் அனுப்பியிருக்கிறேன். இந்த 600 பேர் மிஸ்ருக்குள்ளால் நுழைந்த அடுத்த கணம் அவர்களை நீங்க கொலை செய்யணும், நீங்க கொலை செய்யணும். மகளே, இந்த தூதுவன் சதியோடு அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு பாஸ் ஆகி போகும் பொழுது அந்த 600 பேரை கொண்ட படை அவர்களை பிடித்துக் கொண்டான். லெட்டர் எங்க? என்ன லெட்டர் இது? உஸ்மான் இப்னு அஃபான் இதை கொடுக்குமாறு கூறினார். பொய்யை கூறி அடுத்த கணம் லெட்டரை பிரித்து பார்த்தார்கள். ஷீல் இருக்குது, உஸ்மானுடைய நடைமுறை இருக்குது. சுப்ஹானல்லாஹ், உடனடியாக எடுத்துக் கொண்டு வந்தாங்க உஸ்மான் வீட்டுக்கு. அந்த மனிதரையும் பிடித்துக் கொண்டு வந்து சொன்னாங்க, உஸ்மான் அவர்களே, எங்களுக்கு நீங்கள் சதி செய்து விட்டீர்கள், உங்களுடைய வாக்குக்கு நீங்கள் மாற்றம் செய்து விட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ், எங்களை திரும்பி செல்லுமாறு கூறிவிட்டு எங்களை கொலை செய்யுமாறு திட்டம் போட்டிருக்கிறீங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, லெட்டர் தாப்பா. லெட்டர் எடுத்து பார்த்தாங்க, சொன்னாங்க, வல்லாஹி, அல்லாஹ் சத்தியமாக இந்த லெட்டரை நான் எழுதவும் இல்லை, மா கதப்து வமா அம்ரைது வமா அலிம்து பிஹ், இதை நான் சொல்லவும் இல்லை எழுதுறதுக்கு, நான் இது எழுதவும் இல்லை, இதை பற்றி உள்ள எந்த நுழைவு எனக்கு இல்லை. அங்கிருந்து அனைத்து 600 பேர் கொண்ட படையரும் உஸ்மானுடைய வார்த்தையை மறுத்து அதை பொய்யாக எடுத்துக் கொண்டார்கள். உடனடியாக உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களை வீட்டுக்குள்ளால் நுழைவித்து முற்றுகையிட்டார்கள். மகளே, 1 மாத காலம் முற்றுகை. தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு போக முடியாது, ஹுதுபாவுக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு போக முடியாது, சாப்பாடு தண்ணி கூட அனுப்ப முடியாது. சுப்ஹானல்லாஹ், சில சஹாபாக்கள் இரவு நேரத்தில் தண்ணீரை கொடுப்பதற்கு முயற்சி சென்றார்கள். ரசூலுல்லாஹுடைய ஒரு மனைவி தண்ணீருடைய அந்த அந்த கேனோடு எடுத்துக்கொண்டு வரும் பொழுது, என்னை உள்ள போக விடுங்கப்பா, 83 வயதும் கொண்ட ரசூலுல்லாஹுடைய பஷாரத் அடைஞ்ச உஸ்மான் இருக்கிறாரு, அந்த தண்ணியை கொடுத்துட்டு வாரேன், நான் ரசூலுல்லாஹுடைய மனைவியாக இருக்கிறேன். அந்த மனிதர்கள் கூறினார்கள், உங்களுக்கு அனுமதி தர மாட்டோம் என்பதாக வாகனத்தில் அமர்ந்திருந்த ரசூலுல்லாஹுடைய மனைவியை கீழே தள்ளிவிட்டார்கள். கனிமகளே, முற்றுகை 1 மாத காலமாக நீடித்தது. கடைசி தருணம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை வெளியே எடுப்பதற்கு சில சஹாபாக்கள் தங்களுடைய குழந்தைகளையும் அனுப்பி வைத்தார்கள். ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு போகும் பொழுது சொன்னாங்க, இந்த பூமியில ஒரு டாட் இணையால ரத்தம் ஓட்டப்படக்கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டினுடைய கதவு நெருப்பு வைக்கப்பட்டது. உள்ளே நுழைந்தார்கள் கிளர்ச்சியாளர்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய சில மனைவிமார்கள் இருந்தார்கள், சில வேலைக்காரர்கள் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை
கத்தியால் குத்துவதற்கு முயற்சி செய்யும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு மனைவி நாயிலா வந்து தடுத்தாங்க. தடுத்த அந்த கணம் கனிமர்களே, பக்கத்தில் இருந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாளால் உஸ்மான் ரலியல்லாஹு மனைவியுடைய அனைத்து விரல்களையும் வெட்டினான். விரல்கள் கீழே விழுந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தருணத்தை கவனித்தார்கள். அடுத்த கணம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு வீட்டுக்குள் அடர்ந்த அடுத்த மனிதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் கனிமகளே அந்த கிளர்ச்சியாளர்களின் மூலமாக அந்த தருணத்தில் கத்தியால குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய தருணம். குர்ஆன் கீழே இருக்குது. வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட கனிமர்களே, முதல் ரத்தம் உஸ்மானுடைய உடம்பிலிருந்து குர்ஆனில் இருக்கக்கூடிய ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற குர்ஆன் வசனத்தில் விழுந்தது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனத்துடைய அர்த்தம் அவர்களுக்கு போதுமானவன். கனிமர்களே, ஷஹீதாக்கப்பட்டார்கள். வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களை யாரெல்லாம் கொலை செய்தார்களோ, அநியாயம் அளித்தார்களோ, மா பக்கிய அஹதுன், அந்த அத்துணை பேர்களும் இந்த உலகத்தில் அவர்கள் கொலை செய்யப்பட்டுத்தான் மரணித்தார்கள். ஒருத்தர் கூடவே இல்லை. சஹாபாக்கள் கூறுறாங்க, நாங்க நடந்து போய் கொண்டிருக்கிறோம், ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு சத்தம் வந்துச்சு. அன்னார் அன்னார் என்ற சத்தம், நரக நெருப்பு நரக நெருப்பு. நாங்க உள்ளுக்கு போனோம். ஒரு மனிதனுடைய 2 கால்களும் துண்டிக்கப்பட்டு 2 கைகளும் வெட்டப்பட்டு அவருடைய கண் பார்வைகளை இழந்து அன்னார் அன்னார் என்று சத்தம் போட்டுக் கொண்டிருந்தான். ஏ மனிதா, உனக்கு நடந்த என்ன? அவன் கூறினான், குந்து ஃபீமன் ஷாரக அலா கத்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலை சம்பவத்தில் நானும் பகிர்ந்து கொண்டேன். அந்த தருணத்தில் அவருடைய மனைவி நாயிலாவுடைய விரல்களை நான் தான் வெட்டினேன். வெட்டும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ஏ மனிதா, நிச்சயமாக உன்னுடைய மரணத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் உன்னுடைய 2 கால்களும் வெட்டப்பட்டு உன்னுடைய 2 கரங்களும் வெட்டப்பட்டு குருடனாக இந்த உலகத்தில் நீ ஆக்கப்பட்டதுக்கு பின்னால்தான் உனக்கு நரகம் கிடைக்கும் சொன்னாங்க. மகளே, உஸ்மான் இப்னு அஃபானுடைய பதுவா எனக்கு கிடைச்சிட்டு சொன்னாங்க. மகளே, கடைசியாக ஆச்சரியம் என்ன தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அடுத்த நாள் ஷஹாதத்தை அடைய போறாங்க. அன்றைய நைட் ரசூல் அவர்கள் கனவோடு வந்து சொன்னாங்க, உஸ்மான், யா உஸ்மான், அஃப்திர் இந்தனா, நாளைக்கு நீங்க நோன்பு பிடிங்க, நாளைக்கு நீங்க நோன்பு பிடிங்க. உங்களோட இஃப்தார எங்களிடம் வந்து நீங்க இஃப்தார் செய்யுங்க சொன்னாங்க. அஃப்திர் இந்தனா. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கனவின் பிரகாரம் அடுத்த நாள் நோன்பு இஃப்தார் செய்வதற்கு முன்னால் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கனிவார்களே, இந்த வரலாறு உண்மையிலேயே இந்த இடத்துல இருந்து கொண்டு ஷோர்ட்டாக சுருக்கமாக இந்த ஹிஸ்டரிய இது முன்வைக்கப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் இது பல மணித்தியாலங்கள் பேசப்படக்கூடிய வரலாறாக இருந்து கொண்டிருக்குது. என்னோட வாழ்க்கையில வந்து நாம் ஒரு சாலிஹான மனிதனாக, அடுத்த மனிதன் என்னை பார்த்து புகழக்கூடிய மனிதனாக, கடைசி என்னுடைய தருணம் கபருக்கு செல்லும் பொழுது அடுத்தவருடைய துஆவை அடைந்த மனிதனாக, கனிமகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா என்னுடைய கடைசி தருணத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவானா.